கிருஷ்ணகிரியில் காவலர்களை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற சுரேஷ் என்பவரை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த காவல்துறையினர். அரசு பள்ளிகளில் நியமிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு இன்னும் பணி ஆணை வழங்காதது ஏன்? தமிழக அரசுக்கு அன்புமணி கேள்வி. கட்டுமான பொருட்கள் விலை உயர்வை கண்டித்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். தேர்தல் பரப்புரையின் போது மகிழுந்து தாக்கப்பட்ட வழக்கு. தேனி நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சாட்சியம் அளித்தார் ஓ.பி. ரவீந்திரநாத். நாகை மாவட்டம் உத்தமசோழபுரம் கிராமத்தில் கடல் நீர் உட்புகுவதை தடுக்க தடுப்பணை கட்டுவதற்கான பணிகள் தொடக்கம். நெல்லையில் பேருந்துக்காக காத்திருந்த ஆசிரியையை மகிழுந்தில் கடத்தி பாலியல் தொல்லை. ராஜு என்ற இளைஞர் கைது. தமிழகத்திற்கு கல்வி நிதியை வாங்க முடியவில்லை என்றால் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகுவார்களா என ஆர்.பி. உதயகுமார் கேள்வி. மாநில தலைவரை நீக்குமாறு மாவட்ட தலைவர்கள் கூறுவது காங்கிரஸ் கட்சியில் வழக்கமானதுதான் என செல்வ பெருந்தகை விளக்கம். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னையின் 146வது பிறந்தநாள் விழா. நாடு முழுவதும் இருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் கூட்டு தியானம். பெரு நிறுவனங்கள் மற்றும் இணையதள வணிகத்தால் 10 லட்சம் சிறு வணிகர்கள் காணாமல் போகும் ஆபத்து. விக்ரமராஜா குற்றச்சாட்டு.